இந்த சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் உள்ளே கொட்டிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ. ஏன் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட்டில் எடுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்படி உரலில் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் தனியாக அரைக்கிறத விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டை இடித்து போடுறது வந்து இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, அதாவது இடித்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் உப்பும் உள்ளே கொட்டிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் கூட உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ அம்மா வந்துட்டு எப்போவுமே தக்காளி கூடயும் உப்பு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வந்து ஒரு தட்டில் இதை வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறது. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருப்போம்ல, ஸோ அந்த பச்சை பட்டாணி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் நைட் செய்கிறீங்க இது அப்படின்னா நீங்கள் காலையில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலையில் செய்யணும்னா நைட் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மா ஃபீல் பண்ணாங்க. ஸோ இன்னுமே நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபினிஷிங் டச் கொடுக்கறது தான் பாக்கி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் மூடி வச்சிட வேண்டியது தான். நல்லா கொதி வரும்போது மூடுறது இல்லை அதுக்கு முன்னாடியே மூடி வைக்கிறதுல உங்களோட விருப்பம். உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் செய்கிற அளவு பொறுத்து. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ விசில் போட்டுடலாம். ஸோ விசில் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதுலாம் உங்களோட குக்கரை பொறுத்து தான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் பர்ஃபெக்ட் காம்போ. அவ்வளோதான். விசில் வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா இந்த மாதிரி கம மணத்தோட பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்னு இல்லை பெரியவங்களுக்கு கூட இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நாங்கள் இதை பார்த்திங்கன்னா ஆலு சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள்.